ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இது காளிதாஸ் 2, பரத் நடிப்பில் வெளியான காளிதாஸ் 2. படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழந்தை காணாமல் போகுது. அந்த குழந்தைய கண்டுபிடிக்க போகும்போது சில கொலைங்கள்லாம் நடக்குது. அடுத்தடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி மர்மமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அந்த குழந்தைய காப்பாற்றினாங்க. இந்த கொலையும் பண்ணது யாரு? இதுதாங்க இந்த மீதி கதை. ஆனால் கிளைமேக்ஸ் யாரும் கொஞ்சம் கூட எதிர்பாராத கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டீஃபன் ஒருத்தன் இருக்கான். இவன் அப்பார்ட்மெண்ட்ல ஆப்போசிட்ல பால்கனியில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைய கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை ஸ்டீஃபன் ரொம்ப ஏக்கமாகவும் ஒரு மாதிரி வியர்டாகவும் அந்த குழந்தைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த ஸ்டீஃபன் அவன் வளர்க்குற நாய் கூட உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த குட்டி குழந்தையும் வருது. அந்த குழந்தைக்கு நாய் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை வர்றதை பார்த்துட்டு நம்ம ஸ்டீஃபனும் வேணும்னே வேகமா எந்திரிச்சு போறான். பின்னாடியே அந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வருது. அந்த குழந்தைய வர வைக்கணுன்றதுக்காக தான் இவன் வேணும்னே போறான். கரெக்டா லிஃப்ட்ல ஏறிடுறான். அந்த குழந்தையும் லிஃப்ட் வாசலே நிக்குது. அந்த குழந்தையோட அப்பா வந்துடுறாரு. கரெக்டா லிஃப்டோட வாசலும் மூடுது. அவனும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்பாவும் போயிடுறாரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பாத்துக்கிறதுக்கு முக்கியமான பொறுப்புல சங்கீதா இருக்காங்க. இவங்கள நிறைய பழைய படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு டான்ஸ் டீச்சர். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியால லைக் வாங்குறதுக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல நியூ இயர் கொண்டாடுறதுக்காக எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஸ்டீஃபன் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். குழந்தையோட அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அம்மாவோ ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்கனால குழந்தைய சரியா கண்டுக்காமையே விட்டுறாங்க. இந்த குழந்தையோ அந்த ஸ்டீஃபன் வளர்க்குற நாய் பின்னாடியே போகுது. அந்த நாயும் ஸ்டீஃபனோட வீட்டுக்கே டைரக்டா போயிடுது. அந்த குழந்தையும் அந்த வீட்டுக்குள்ள போகுது. டோர் க்ளோஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு குழந்தை காணாம போன விஷயமே. சங்கீதா, குழந்தையோட அம்மா எல்லாரும் அந்த குழந்தைய தேடிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆனதால குழந்தை கிடைக்கல அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ பரத் வராரு. இந்த படத்துல நம்ம ஹீரோ போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோவும் சங்கீதா கிட்ட சொல்றாங்க, அந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு இருந்த மொத்த குழந்தைகள்லாம் கூப்பிடுங்க, நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சங்கீதாவோ, சார் அன்டைம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை பாருங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வயசுல தானே அவங்களுக்கும் குழந்தை இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அந்த குழந்தைங்களும் வந்துடுது. நம்ம ஹீரோவும் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே அப்பார்ட்மெண்ட்ல டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. இவரை நிறைய படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. இவருக்கு ஹீரோவோ சுத்தமா பிடிக்காது. ரொம்ப நேரமா விசாரிச்சுட்டே இருக்கீங்க, கண்டிப்பா இது சரிப்பட்டு வராது, மேல் இடத்துல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோ மேல் இடத்துல பேசி ஹீரோவுக்கு மேல அதிகாரிங்க இருப்பாங்கல்ல அவங்கள வர வைக்கிறாரு. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தான் இதை பண்றாரு. அந்த மேல் அதிகாரியா IPS அதிகாரியா பவானி ஸ்ரீ இந்த கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஹீரோவுக்கும் பவானி ஸ்ரீக்கும் செட் ஆகாதனால படம் முழுக்க கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரும் மோதுற மாதிரியே இருக்கும். இவரு குழந்தைய விசாரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன அன்டைம்ல குழந்தைய விசாரிச்சுட்டு இருக்கீங்க, முதல்ல அனுப்பிச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. முதல்ல CCTV கேமராவை செக் பண்ணுங்க, எல்லா ஃப்ளாட்லேயும் போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கான்ஸ்டபிள் எல்லாருமே ஒவ்வொரு ஃப்ளாட்லேயே போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் கான்ஸ்டபிள் ஸ்டீஃபன் வீட்டை போய் செக் பண்ணலான்னு போறாங்க. ஸ்டீஃபனை ஏற்கனவே அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஹைகோர்ட்ல நடராஜன் ஜூனியர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால கேஸ் விஷயமா அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போறதை பார்த்து அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனா வாண்டடா வந்து எங்க வீட்டை செக் பண்ணிக்கங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த போலீஸ்காரங்களும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கடைசியில் இவன் வீட்டை செக் பண்ணவே இல்லை. மறுநாள் காலை விடிஞ்சிருது. ஒரு நாய் ஒன்று செத்து போன நிலைமையில கிடைக்குது. இதை பரத்தும் பவானி ஸ்ரீயும் பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட அம்மா அப்பா பார்த்து அழுகுறாங்க. ஏன்னா அந்த நாய் கழுத்தில் அந்த குழந்தை ஒரு டாய் பொம்மை வச்சிருக்கோம். அது கழுத்தில் இருந்த கயிறு மாதிரியே இருக்கு. இதை பார்த்துட்டு தேம்பி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. குழந்தை காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இதுக்கப்புறம் உயிரோட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அதே அப்பார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் நாய் வச்சிருக்காங்க, இந்த நாயை வளர்க்குறது யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நாயை ஒரு பையன் வச்சு வளர்த்துட்டு இருப்பான். அவன் வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளேயே ட்ரக்ஸ் வச்சு வளர்த்துட்டு இருக்கான். அவனோட வீட்டுக்குள்ளே நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இவன் இப்படி மட்டையாகி கிடக்குறான், இவன்கிட்ட எப்படி நம்ம விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அவன் போதையிலையும் சொல்கிறான், இதே மாதிரி ஒரு நாயை இன்னொருத்தர் வளர்த்துட்டு இருக்காரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யார் அதுன்னு பார்த்தா அது ஸ்டீஃபன்.
பரத் கேட்குறான் அந்த ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட, நீங்கள் அந்த வீட்டை போய் விசாரிச்சிங்களா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அவங்களும் இல்லை சார் தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால நான் எதுவும் விசாரிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பவானி ஸ்ரீயோ என்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க, முதல்ல இவங்களை ஃபயர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவோ இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டைரெக்டாக ஸ்டீஃபனோட வீட்டுக்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவன் சர்ச்சுக்கு போயிருக்கான்னு. இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இவன் காரில் ஏறுவான், இன்னொரு குரூப் வந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே ஹீரோவும் பவானி ஸ்ரீயும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஒரு வழியாக அந்த வண்டியையும் பிடிச்சிடுறாங்க. யார் நீங்கள், இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா தூக்கிட்டு போனதும் ஒரு போலீஸ் தான். எதுக்காக இவனை நீங்கள் இப்போ தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சில கொலைகள் நடந்துட்டுருக்கு. அதுக்கும் இவனுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குமோன்னு நினச்சி தான் இவனை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ தான் இவன் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே சங்கீதா வந்து ஒரு பதட்டத்தோடையே சார் சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னடா அது அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு சூட்கேஸில் அந்த குழந்தையோட உடம்பு இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பா தேம்பி அழுகுறாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் இந்த குழந்தையை மீட்க முடியாமல் போயிடுச்சு, இறந்து போயிடுச்சுன்னு நினச்சிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஸ்டீஃபனும் அந்த குழந்தையோட பொம்மையை தூக்கி வீசுகிறான். எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தூக்கி வீசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஹைகோர்ட்டில் நட்ராஜன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட தானே இவன் ஜூனியராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கேரக்டரில் பிரகாஷ் ராஜ் தான் நடிச்சிருக்காரு. இதை நிறுத்துங்க, இவன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. பவானி ஸ்ரீயோ என்ன சார் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கற்பழிச்சு கெடுத்திருக்கான். கெடுத்தது மட்டும் இல்லாமல் கொலையும் பண்ணியிருக்கான். இப்போ என்னடான்னா ஒரு குழந்தை காணாமல் போச்சு, அதுக்கும் இவன் தான் காரணமாக இருப்பான். நீங்கள் என்னடான்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு இருக்கா. உடனே பிரகாஷ் ராஜோ முதல்ல ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் இவன் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஈவன் ரிலீஸ் ஆன விஷயம் கேள்விப்பட்டு நம்ம சங்கீதாவை ஒரு மாதிரி பதட்டத்தோடையே வராங்க. சார் அவன் தான் கொலையாளின்னு தெரியும், அவனை எதுக்கு சார் விட்டீங்க? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிஃப்டில் அவனும் அந்த குழந்தையும் போனதை என் பொண்ணு பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. பதட்டத்தோடையே பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இவங்களும் அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூலில் விழுந்து செத்து கிடக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் பேசி சமாதானமாகி அந்த கேஸை அப்படியே விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஸ்டீஃபனை ஃபாலோ பண்ணிட்டு போலீஸ் போயிருக்காங்க. அவன் என்னடான்னா கூலாக படத்தை பார்த்துட்டு இருக்கான். படம் முடியறதுக்குள்ளவே பாதியிலேயே எந்திரிச்சு வெளியில் வந்துடுறான். இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் போய் தேட்டருக்குள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தர் செத்து கிடக்கான். பவானி ஸ்ரீயோ இதுக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட கமிஷனரோ பவானி ஸ்ரீயும் நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் அவனை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், அவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பவானி ஸ்ரீயோ என்ன இவங்க தப்பு பண்ணவனுக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சில கொலைகள் பண்ண இடத்துல இவன் இருந்திருக்கான். இப்போ இந்த குழந்தை வழக்கு அந்த வக்கீலும் இவனுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இவனுக்காக வாதாடி இவனை வெளியில் எடுத்திருக்காரு. என்ன நடக்குதுங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரி அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கற்பழிச்சு கெடுத்திருப்பான்ல, இதை பிரகாஷ் ராஜ் தான் எடுத்து நடத்தியிருப்பாரு இந்த வழக்கை. அந்த சமயத்தில் ஒரு மைனர் பொண்ணு இவனுக்காக வந்து சாட்சி சொல்லியிருக்கோம். அந்த சமயத்தில் இவனும் நானும் ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோவோ டைரக்டாக போய் பிரகாஷ் ராஜ்டியே போய் கேட்டுறான். சார் அந்த பொண்ணு யாரு, தப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொண்ணை பற்றி எங்ககிட்ட சொல்லலாம், நாங்கள் உண்மை என்னன்றதை தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிரகாஷ் ராஜும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறாரு. இங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டு. அந்த மைனர் பொண்ணு யாருன்னா இப்போ ரீசெண்டாக செத்து போச்சுல அந்த குழந்தையோட அம்மா தான், ஸ்டீஃபனோட முன்னாள் காதலி. அந்த குழந்தையோட அம்மாவும் ஸ்டீஃபனுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை இவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த ஸ்டீஃபனும் அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போகிறான். அந்த இடத்துல தான் ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமாகவும் ரேப் பண்ணி கொன்று இருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போகும்போது தான் மக்கள் எல்லாரும் இவன் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி பிடிச்சிருப்பாங்க. ஜெயிலுக்கும் போயிடுறான். அந்த சமயத்தில் தான் ஜெயிலில் பாண்டியன்னு ஒருத்தரை மீட் பண்ணுறான். இவன் எந்த தப்பும் பண்ணலைன்றத அந்த பாண்டியன் புரிஞ்சுக்கிறான். அதனால் ஒரு வக்கீலை ரெடி பண்ணுறான். அவர் தான் பிரகாஷ் ராஜ். இவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி
கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருப்பாரு. இவன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். ஆனால் சில கொலைகள் நடந்துட்டு இருக்கும், அதுக்கு ஸ்டீஃபன் தான் காரணம். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் நம்ம ஸ்டீஃபன் ஒவ்வொருத்தரையாக கொண்டு இருப்பான். ஸ்டீஃபன் கிட்ட டைரெக்டாக பரத் போய் பேசுகிறான். நீ எந்த தப்பு பண்ணலைன்றதே தெரியும், சொல்லு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அன்னைக்கு அந்த குழந்தை என் வீட்டுக்கு வந்தது உண்மைதான். அந்த குழந்தைக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். நாயை பார்த்துக்கிட்டே தான் அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துச்சு. இவனும் முன்னாள் காதலியோட குழந்தை தானே, அதனால அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா இந்த நாயை நீயே வச்சுக்கோ, அந்த குழந்தை ஒரு பொம்மை நாய் வச்சிருக்கோ, அந்த கயிறு எடுத்து இந்த நாய் கழுத்தில் போட்டு விட்டு நீயே நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அந்த குழந்தைகிட்டயே கொடுத்துருப்பான். பால்கனியில் முறைச்சி பார்த்தது, நியூ இயர் செலிப்ரேஷனில் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தது, இது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கே தெரிய வந்தது அந்த குழந்தைய காணோம் அப்படின்றது. நானும் தேடி போனேன், அந்த இடத்துல ஹல்க்கு மாஸ்க் போட்டிருந்தது, அதாவது கீழே கிடந்தது அப்படின்றத ஸ்டீஃபனும் சொல்கிறான். ஹீரோவோ நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உடனே ஸ்டீஃபனோ நீங்கள் என்ன எங்கே சொல்ல விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அடுத்து என்ன, கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. நியூ இயர் பார்ட்டியில் யார் ஹல்க்கு போட்ட மாதிரி மாஸ்க் போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அது டாக்டரை போய் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் டாக்டருக்கும் தெரிஞ்சிருது. வேகமாக மாடிக்கு போகிறாரு. போலீஸ் வர சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அந்த குழந்தையோட கொலைக்கு இவர் தான் காரணமாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நினச்சி வந்தோம். இவர் என்னடானா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. சங்கீதா இவர்கிட்ட வந்து பேசும்போது சொல்லியிருந்திருப்பாங்க, லிஃப்டில் அந்த குழந்தையும் ஸ்டீஃபனும் ஒன்றா போகிறதை என் பொண்ணு பார்த்தா அப்படின்ற மாதிரி. உடனே சங்கீதா வீட்டை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீடு காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க போல். அந்த வீட்டை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோவும் போகிறாரு. சங்கீதா கிட்ட போய் நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. சங்கீதாவும் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நியூ இயர் செலிப்ரேஷனில் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சங்கீதாவோட பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க, மாடியில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே இடத்துல ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு ஒருத்தன் போதை தலைக்கு ஏறி இருக்கும். இந்த பொண்ணுங்கள்ட்ட போய் வம்பளத்திருக்கான். அந்த நாயை வச்சு இவங்க மேலே ஒரு மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான். இதை அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்ன உடனே அந்த குழந்தை கையில் இருக்கிறத பார்த்த உடனே சங்கீதாவோ அந்த நாயை தூக்கிட்டு அந்த குழந்தையும் இன்னொரு பொண்ணு தூக்கிட்டு நேராக மொட்டை மாடிக்கு வராங்க. அவன் மேலே இருக்கிற கோவத்தை அந்த மேலேருந்து அந்த நாய் அப்படி தூக்கி வீசுறாங்க. இந்த குழந்தையும் நாய் மேலே உள்ள பிரியத்தினால அந்த குழந்தையும் குதிச்சிருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட டாக்டரும் வந்து எங்ககிட்ட கேட்டார். அவரை மேலேருந்து கீழே தள்ளி கொன்னது நான் தான். என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் இதை பற்றி தெரியும். எங்கே வெளியில் சொல்லிடுவாளோன்ற ஒரு பயத்துலேயே ஸ்விம்மிங் பூலில் கொன்னது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி நடங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவங்களோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோவும் ஓட்ட வெளியே பார்க்குறாரு. ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களே நெருப்பு வச்சுட்டு அப்படியே எரியுது. ஹீரோவும் எவ்வளவோ அவங்கள காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு, முடியல. அவங்க முழுசாக எரிஞ்சிட்ருக்காங்க. இவரும் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குழந்தையாவது காப்பாற்றலாமே, அந்த பொண்ணையாவது காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரான். காரில் உட்காந்துக்கிட்டே அப்போ தான் அவன் யோசிக்கிறான். அப்போ சங்கீதா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, எனக்கு அதெல்லாம் நினச்சி பயம் கிடையாது, ஆனால் என் பொண்ணை நினச்சா எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. ஹீரோவுக்கும் அப்போ தான் புரியுது, இது எதுவுமே சங்கீதா பண்ணவே இல்லை, இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கு. மாடியிலேருந்து அந்த நாயை தூக்கி வீசும்போது அந்த குழந்தை ஸ்லிப்பாகி விழுந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டருக்கும் இவங்க அம்மா பேசலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் இவ தான் மேலேருந்து இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். கடைசியில் பார்த்தா க்ளோஸ் ஃப்ரெண்டும் எனக்கு பயமாக இருக்குது, போலீஸில் போய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லுவா. ஆனால் அவளையும் ஸ்விம்மிங் பூலில் வச்சு கொன்னதே இவ தான். அவளுக்கு அப்படியே மயக்கம் தெரியுது. ஆப்போசிட்டில் தான் ஹீரோவும் இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிக்குது. இதோட இந்த படம் முடிஞ்சது. நான் இந்த படத்துக்கு கொடுத்த வாய்ஸ் எப்படி இருக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.